வாங்க இன்னைக்கு நாம ஒரு கார்ப்பரேட் சிட்ரேட்டை அலசி ஆராய போறோம். எதுக்குன்னா ஒரு டைரக்ட் செல்லிங் வாய்ப்பை எப்படி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க, அதை எப்படி விற்பனை செய்றாங்கன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். அதோட ஒவ்வொரு பகுதியும் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி இந்த 3 வார்த்தைகள்ல ஒரு மேஜிக் இருக்கு. ஏன்னா இதுதான் மனிதனோட அடிப்படையான ஆசைகள். எந்த ஒரு வணிக வாய்ப்புக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம். இந்த சிட்ரேடும் கரெக்டா அதே பாயிண்ட் பிடிச்சுதான் ஆரம்பிக்குது. சரி, இந்த பிச்சை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அதுக்கு ஒரு சின்ன ரோட் மேப் இருக்கு. இந்த 5 பகுதியா பிரிச்சு ஒன்னொன்னா நாம பார்க்கலாம். அப்போதான் அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தங்களோட வாதத்தை கட்டமைக்கிறாங்கன்னு நமக்கு தெளிவா புரியும். வாங்க முதல்ல அவங்க வாக்குறுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கம்பெனி தங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட பெரிய விஷன் என்னன்னு பாப்போம். இந்த சிட்ரேடுக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனி மீ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். அவங்களோட டேக்லைன் பாருங்க, ஏன் வாழ்க்கை ஏன் ஸ்டைல். இதுலேருந்தே தெரியுது அவங்க தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட விருப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு. அவங்களோட அதிகாரப்பூர்வ தொலைநோக்கு அறிக்கையை பாருங்க. மக்களோட லட்சியங்களை ஸ்டைலா அடைய உதவி அவங்க வாழ்க்கை முறைய மேம்படுத்துறது. கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. இதுதான் அவங்க விநியோகஸ்தர்களை ஈர்க்கறதுக்கு பயன்படுத்துற மெசேஜ். இங்க பாருங்க, ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயத்த பண்றாங்க. மக்களை நம்ப வைக்கணும் இல்லையா? அதுக்கு இது மாதிரி சர்டிபிகேட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. நாங்க ஒரு லீகலான நம்பகமான நிறுவனம்னு நிலைநாட்ட இது ஒரு முக்கியமான உத்தி. சரி, பெரிய பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் ஓகே. ஆனா அவங்க உண்மையில என்னதான் விக்கிறாங்க, அவங்களோட தயாரிப்புகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அவங்க கிட்ட மொத்தம் 6 முக்கிய பிராண்டுகள் இருக்கு. ஆன் அண்ட் ஆன், எலிமெண்ட்ஸ், ஆகார், எம்ஐ ஹோம், நியூ ஸ்டார், அப்புறம் இந்தியா க்ரோ. இந்த லிஸ்ட பார்த்தாலே தெரியுது ஹெல்த் கேர்ல இருந்து விவசாயம் வரைக்கும் அவங்க தயாரிப்புகள் எவ்ளோ பறந்து விரிஞ்சிருக்குன்னு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஹைடெக் ஆரோக்கிய சப்ளிமெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள். இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க ஒரே மாதிரியான வாடிக்கையாளர்களை மட்டும் குறிவைக்கல, ரொம்பவே வித்தியாசமான தேவைகள் இருக்கிற பல தரப்பட்ட மக்களையும் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஒரு விஷயத்த மத்தவங்கள விட பெஸ்ட்னு சொல்லணும்னா அதுக்கு டேட்டா வேணும் இல்லையா? இங்க பாருங்க, இந்த ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ஸ் கெப்பாசிட்டி சார்ட்டை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு. அவங்களோட முக்கிய தயாரிப்பு மத்த தயாரிப்புகளை விட அறிவியல் ரீதியா எவ்ளோ மேலானதுன்னு காட்ட இந்த மாதிரி ஒப்பீட்டு தரவுகளை பயன்படுத்துறாங்க. வெறும் பொருட்கள் மட்டும் இல்லைங்க, அவங்க டிஜிட்டல் கல்வி பக்கமும் போயிருக்காங்க. செலிபிரிட்டி ட்ரெய்னர்ஸ் வச்சு ஆன்லைன் கோர்ஸ்கள் வழங்குறாங்க. இது மூலமா அவங்க சொல்ற வாழ்க்கை முறைங்கிறது வெறும் பொருட்களை வாங்குறது மட்டும் இல்ல, நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுங்கிறதுன்னு தானே சொல்றாங்க. சரி, கம்பெனி பத்தி பார்த்தோம், அவங்க தயாரிப்புகள் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த பிசினஸ் வாய்ப்போட மையப்புள்ளிக்கு வருவோம். அதாவது இந்த டைரக்ட் செல்லிங் மாடல் எப்படி வேலை செய்யுது. ராபர்ட் கியோசாக்கியோட கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதைத்தான் இங்க ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஒரு வேலைக்கு போய் ஆக்டிவா சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது மூலமா பாசிவ் வருமானம் ஈட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது மூலமா தெளிவா விளக்குறாங்க. இந்த வரைபடத்தை நல்லா கவனிங்க. இதுல பாரம்பரிய மார்க்கெட்டிங்குக்கும் டைரக்ட் மார்க்கெட்டிங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறாங்க. அவங்க வாதம் என்னன்னா, பாரம்பரிய மார்க்கெட்டிங்ல விளம்பரங்களுக்கு போற 70% பணத்தை இங்க நாங்க நேரடியா இங்க விநியோகஸ்தர்களுக்கே கொடுத்துடுறோம்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த நன்மைகளை பாருங்க. முதலீடும் கிடையாது, பாஸ் கிடையாது, நேர கட்டுப்பாடும் கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க. சுதந்திரமா யாருக்கும் கட்டுப்படாம வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்கள இந்த வார்த்தைகள் அப்படியே ஈர்க்கும் இல்லையா? சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பணம். இந்த பிசினஸ்ல எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், அதுக்கான கணக்கு வழக்குகள் என்னன்னு இந்த சிட்ரேடு சொல்றத இப்ப பார்க்கலாம். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த திட்டத்தின்படி ஒருத்தரால அதிகபட்சமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? பதில் இதோ, வாரத்துக்கு 2,10,000 ரூபா. ஆடேங்கப்பா, இதுதான் இந்த போனஸ் திட்டத்துல நீங்க அடையக்கூடிய உச்சபட்ச இலக்குன்னு ஒரு பெரிய கனவை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. சரி, இந்த கணக்குகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிசினஸ் வால்யூம், அதாவது பிவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாயிண்ட் சிஸ்டம். நீங்க செய்யற ஒவ்வொரு விற்பனையும் பணத்திலிருந்து பிவிக்கு மாற்றப்படும். உதாரணத்துக்கு 1000 ரூபாய் விற்பனைக்கு 750 பிவி. இந்த பிவியை வச்சுதான் உங்க போனஸ் கணக்கிடப்படும். ஓகே, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு விநியோகஸ்தர் என்னென்ன வேலைகளை செய்யணும், அதுக்கான பாதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். வருமானம்ங்கிறது முக்கியமா சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ் அடிப்படையில வருது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கீழே 2 சேல்ஸ் டீமை உருவாக்கணும். அதாவது ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2. இந்த 2 டீமையும் உருவாக்கி அதை சமமா வளர்க்கணும். இந்த போனஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க.
முதல்ல நீங்க 2 டீமும் உருவாக்குறீங்க. ரெண்டாவது, அந்த 2 டீமும் பொருட்களை வித்து பிசினஸ் வால்யூம் அதாவது பிவிய உருவாக்குறாங்க. மூணாவது, ஒவ்வொரு வாரமும் 2 டீம்லயும் சமமா இருக்கிற பிவிக்கு 12% போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாலாவது, இந்த கணக்கீடு ஒவ்வொரு வாரமும் செய்யப்படுது. இந்த டீம் ஒர்க் படம் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. உங்க வெற்றிங்கிறது உங்கள மட்டும் சார்ந்ததல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒட்டுமொத்த டீமோட கூட்டு முயற்சியில தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் லெவரேஜ், அதாவது பலரோட உழைப்புல இருந்து உங்களுக்கு வருமானம் வருது. ஆக இந்த சிட்ரேடு தயாரிப்புகள்ல ஆரம்பிச்சு எப்படி லாபம் சம்பாதிக்கலாங்கிற வரைக்கும் ஒரு தெளிவான வரைபடத்தை நமக்கு காட்டுது. ஆனா இது விட்டுட்டு போற ஒரே ஒரு கேள்வி இதுதான்: பேப்பர்ல இருக்கிற இந்த வரைபடத்துல நிஜ உலகத்துல பயணம் செய்ய உண்மையில என்ன தேவைப்படும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.